ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் பொங்கலும் வரப்போகுது. ஸோ என்னத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன்னா, என்ன பாதித்த 3 படங்களை பற்றி பேசலாம்னு நினச்சேன். பிரகாஷ், நீ என்ன ஃபீல் பண்ணுற? ஐ ஃபீல் வெரி குட். ஓகே, ஸோ என்ன படம் கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன 3 படம்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு கார்கி, 2வது வந்து சிறை சொல்லியிருந்தீங்க, 3வது வந்து அயோத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இந்த 3 பற்றி என்ன உங்களுடைய கருத்து என்னவோ நீங்கள் அதை டைரெக்டாக சொல்லலாம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்கோ அதை நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக சொல்லுவேன். இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் இப்போ எடுக்கிற அந்த ஒரு என்னன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. குழந்தைகள் பார்க்குறாப்புல இருக்கா இல்லையா, அதெல்லாம் எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டீப் இன் டு தட். பட் என்ன மிகவும் பாதித்த 3 படத்தை பற்றி நான் சொல்கிறேன். அது எல்லாருமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்கி. ஓகே, கார்கியில் நீங்கள் நடித்த இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதில் கேரக்டராக. ஸோ அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? என்ன உங்களுடைய அதில் என்ன மைனஸாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்க, பாசிட்டிவாக என்ன யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக உங்களுடைய கருத்து என்னவோ நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. யாருமே என் ஃபேமிலியில் ஃபிலிம்லேருந்து இல்லவே இல்லை. சடனாக யார் மூலியமா, எனக்கு இன்னும் ஞாபகம் கூட இல்லை, மூலியமா எனக்கு ஒரு கால் வந்தது. டைரக்டர் கௌதம் ராமச்சந்திரன். அன்னைக்கு நல்ல ஒரு மழை இருந்தது. ஸோ நான் போய் அவரை மீட் பண்ணிட்டு அவர் எனக்கு ஸ்டோரி, என்னோட கேரக்டர் என்னவோ அதுதான் நரேட் பண்ணினார். நான் சொன்னேன், சார் எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப வருமா என்னன்னு தெரியல, வேண்டவே வேண்டாம், எனக்கு நடிக்கவே வேண்டாம், நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இப்போ எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி தான் பேசணும்னு சொல்லிட்டு அவர் என்னை வந்து அதுக்கு புக் பண்ணினார். இதில் நான் டீப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே பாசிட்டிவாக அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டைரக்டர் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் காமிச்சிருக்காரு. தட் இஸ் அப்பாங்கிற கேரக்டர் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்து பண்ணுறதுக்கு அது ஒரு தில் வேணும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். அண்ட் எனக்கு ஸ்டோரி ஃபுல்லும் தெரியவே தெரியாது. ஸோ நான் என்னோட பார்ட்டை நடித்தேன். அப்போவே நினச்சேன், என்னடா இது மாதிரி இருக்குன்னு. பட் என்னோட பார்ட் நடிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதில் ஒரு வருத்தம் இருக்குது. பிரகாஷ், நீ கேட்கணும் என்னன்னு சொல்லிட்டு. என்னன்னு சொல்லுங்க. மதரோட கேரக்டர் அதில் ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. அண்ட் நான் ஷைன் பண்ற அளவுக்கு அதுல ஒரு சீன் இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே, இவ்வளவு தூரம் நான் நடிப்பேனான்னு எல்லாருக்கும் தெரியவே தெரியாது, பட் எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணினாங்க. ப்ராப்ளி இது பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். உடனே என்னோட எல்டர் டாட்டருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். நான்